புத்தாண்டை ஒட்டி கடலூர் வெள்ளி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து கடலில் குளித்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், கடலூரை பொறுத்த அளவுல புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எந்த அளவுல இருக்கு? கடலூர் வெள்ளி கடற்கரை எப்படி இருக்கு? ஸ்ரீராம், இந்த 2024ஆம் ஆண்டு தற்போது பிறந்துள்ள நிலையில் இந்த புத்தாண்டை கொண்டாடும் விதமாக நேற்று நள்ளிரவிலிருந்தே மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை கடலூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்திய பின்னர் சுற்றுலா தலங்களுக்கு சென்று குடும்பத்தோடு மகிழ்ச்சி அடைவது பொதுமக்களிடையே வாடிக்கையாக ஒன்று. அதே போல் கடலூரில் தமிழகத்தில் மிக நீளமான மணற்பரப்பை கொண்ட இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை என அழைக்கப்படக்கூடிய வெள்ளி கடற்கரை உள்ளது. இந்த தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் கடலூர் மட்டுமன்றி அது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்கள் தற்போது தங்கள் குடும்பத்தோடு குழந்தையுடன் கடற்கரைக்கு வருகின்றனர். அதாவது மாலை 6 மணிக்கு மேல் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பிற்பகலிலிருந்து தற்போது கூட்டம் என்பது அலைமோதுகிறது. கடலில் ஆனந்த குளியலிட்டு தற்போது மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் தற்போது போலீசாரும் அந்த கடற்கரையோரும் கடலோர காவல்படையினரும் சிறுவர்கள் அதிக அளவில் குளிப்பதால் தற்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிக அளவில் ஆழத்திற்கு செல்லாதவாறு அவர்கள் தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடற்கரையோரும் ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்தோடு தங்கள் சமைத்து கொண்டு வந்த தின்பண்டங்களை வைத்து தற்போது குடும்பத்தோடு ஒன்று மகிழ்ச்சி வரக்கூடிய காட்சியும் இங்கே அரங்கேறுகிறது. தொடர்ச்சியாக சிறுவர்கள் குதிரை சவாரி மற்றும் ஒட்டக சவாரி என அனைத்திலுமே விளையாடி மகிழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா தலங்களுக்கு இந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் இருப்பார்கள். அதே போல இந்த புத்தாண்டை கொண்டாடும் விதமாக கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கடற்கரை முழுவதும் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடலூரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் பரப்பில் கொண்ட இந்த தேவனாம்பட்டினம் வெள்ளிக்கடற்கரை முழுவதும் சாலையில் தற்போது வாகன நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து காவலர்களும் சிறப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்.